சன்ஸ்க்ரீனை எவ்வளோ பேர் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரில. நிறைய மார்க்கெட் இருக்குது, பிரைட் ஆகும் ஸ்கின்னு, டேன்லாம் போயிடும், அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்து சன்ஸ்க்ரீன் போயிட்டுருக்கு. பட் பிரைட் ஆகிறதுக்கு மட்டும்தான் சன்ஸ்க்ரீனா, நம்மளோட டோனை மாற்றுறது தான் சன்ஸ்க்ரீனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் அதுக்காக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணல. இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து ஸ்கின் டோன் அப்படிங்கிறது எல்லா ஸ்கின் டோனுமே ரொம்ப அழகு தான், ஆஸ் லாங் as ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த சின்ன பிம்பிள் வருது அது வருது அதை பற்றி பேசல. ஹெல்த்தி ஸ்கின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது இருந்தால் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். எனக்கு வந்து இந்த யூவி அலர்ஜி வந்ததில்ல, ஃபுல்லாக பேர்ன் ஆகி ஃபேஸ் ஃபுல்லாக அங்கங்கே பேர்ன் மார்க்ஸாக ஆகிடுச்சு. வெயிலில் சுற்றுற ஆள் நான் கிடையாது. அது ஏதோ இந்த வீடியோக்கு வந்தப்புறம் அது வந்து பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அதுவும் தப்பு தான், யூ நீட் சன்லைட். பட் காரில் போனால் கூட உங்கள் விண்டோஸோட கிளாஸ்லேருந்து கூட யூவி ரேஸ் கேன் அஃபெக்ட் யூ அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆஃப்டர் திஸ். பிகாஸ் இட் வாஸ் வந்து ஒரு ஹார்ட் ப்ளோ மாதிரி எனக்கு. என்னடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, கண்ணாடி கூட பார்க்க முடியல, ஐயோ அப்படின்னு. கான்ஃபிடன்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது தான் டாக்டர்ஸை போய் பார்த்து அதுக்கு பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து, ஏன்னா அந்த டேமேஜ் வாஸ் டன். பட் டாக்டர்ஸ் சொன்ன ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா, குளிச்சுட்டு வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள, வித்தின் 3 மினிட்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் பாத் உங்களோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் இமீடியட்லி ஃபாலோட் பை சன்ஸ்க்ரீன். நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா 15 to 30 மினிட்ஸ் மினிமம் முன்னாடி சன்ஸ்க்ரீனை போட்டுட்டு, எங்கே வந்து சன் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸும் சன்ஸ்க்ரீனை போட்டுட்டு வெளியே போங்க அப்படிங்கிறது தான். உங்களோட கிளாஸ் விண்டோஸ் வழியாக யூவி ரேஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணும். கார் மட்டும்தான் ஓட்டுவீங்க, நான் காரில் தானே போகிறேன் அப்படின்னா அந்த கண்ணாடி வழியாகவும் வந்து இட் அஃபெக்ட்ஸ் யூ. ஸோ திடீர்னு ஒரு நாள் நடக்கும், லைக் யுவர் ஸ்கின் வில் பி ஸோ டேமேஜ், ஸ்லோ டேமேஜாக நடந்துட்டு இருக்கோம் உள்ள. ஸோ நீங்கள் வந்து அதை நோட்டீஸ் பண்ணாமே விட்டு ஒரு நாள் வந்து அது பெருசாக வந்து நிற்கும். அதை வந்து பண்ணாதீங்க. எந்த ப்ராடக்ட் சஜஷனும் கொடுக்கல, இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க அந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க அதெல்லாம் சொல்ல. தயவு செஞ்சு உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட்டை பாருங்க, இல்லை டூ யோர் ரிசர்ச். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ என்ன சன்ஸ்க்ரீன் இருக்கோ அதை தயவு செஞ்சு வந்து ஸ்டார்ட் யூஸிங் இட் ரெகுலர்லி, கன்சிஸ்டன்ட்லி. ஸோ இது பொண்ணுங்களுக்கு மட்டும் வீடியோ கிடையாது, பசங்களுக்கும் அதே தான். சேம், ஐ லேர்ன்ட் த ஹார்ட் வே. உங்களுக்கும் அது நடக்காமல் இருக்கணுங்கிறதுனால முழுக்க முழுக்க நல்ல எண்ணத்தில் செய்யப்பட்ட வீடியோ இது. தேங்க்யூ, நன்றி.